இந்த வீடியோவில் நாம் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு அதில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். The RC network of VN bridge oscillator consists of R is equal to 2.2 kilo ohm and C equal to 0.02 microfarad. Calculate the frequency of oscillator. ஒரு ஆர்சி நெட்வொர்க் அதாவது விஎன் பிரிட்ஜ் ஆசிலேட்டரில் வந்து நமக்கு ஆர் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டருக்கு ஃபார்முலா எஃப்ஓ இஸ் ஈக்குவல் டு 1/2πRC. ஆரும் கொடுத்துருக்காங்க, சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டைரக்ட் சம். ஸோ டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுறது தான். ஸோ 1/2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 2.2 கிலோ ஓம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோனாவே 10^3. அப்போ நம்ம என்ன போடலாம், 2.2 இன்ட்டு 10^3. அடுத்து மைக்ரோ ஃபேரட்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரோங்கும் போது -6. ஸோ அப்போ பாருங்கள், 1/2π இன்ட்டு 2.2 இன்ட்டு 10^3 ஆரோட வேல்யூ, சியோட வேல்யூ 0.02 இன்ட்டு 10⁻⁻6. ஸோ இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி கிடச்சிரும். இது ஒரு டைரக்ட் சம் தான். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர்னா 3.62 kHz. Next, a beam of plane polarized light is changed into circularly polarized light by passing it through slice of crystal 0.003 cm thick. Calculate the birefringence of the crystal assuming this to the minimum thickness that will produce the effect. ஸோ இதோட லாம்டா வேல்யூ லாம்டா ஈக்குவல் டு 6 இன்ட்டு 10⁻⁵ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பீம் அது பிளேன் போலரைஸ்ட் லைட்டை என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா சர்க்குலர்லி போலரைஸ்ட் லைட்டை அது எது வழியாக அப்ளை பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் கிறிஸ்டல் வழியாக. அது லைட்டோட திக்னஸ் T கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கால்குலேட் த பை ரெஃபரன்ஜன்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட மினிமம் திக்னஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, ரொம்ப மெலிசாக இருக்கிற குவார்ட்டர் வேவ் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ குவார்ட்டர் வேவ் பிளேட்டுக்கான ஃபார்முலா D இஸ் ஈக்குவல் டு λ/4 µe மைனஸ் µO. நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பை ரெஃபரன்ஜன்ஸ்க்கான ஈக்குவேஷன். ஸோ பை ரெஃபரன்ஜன்ஸ் வந்து del nu இஸ் ஈக்குவல் டு µe மைனஸ் µO. பை ரெஃபரன்ஜன்ஸ்க்கான ஃபார்முலா del nu ஈக்குவல் டு µe மைனஸ் µO. µeங்கிறது எக்ஸ்ட்ராடினரி ரேவோட இன்ஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஆர்டினரி ரேவோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் µO. அப்போது இந்த திக்னஸ் D இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, λ/4 இன்ட்டு µe மைனஸ் µO. இது ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். இப்போ µe மைனஸ் µOக்கு பதிலாக நம்ம del nuன்னு கொடுக்கலாமா. அப்போது D இஸ் ஈக்குவல் டு λ/4 del nu. ஆர் நமக்கு தேவை பை ரெஃபரன்ஜன்ஸ் del nu தான். ஸோ del nu இஸ் ஈக்குவல் டு λ/4D. இந்த சம்மை நல்லா படித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து மினிமம் திக்னஸ்னு கொடுத்துருக்க. நம்ம குவார்ட்டர் வேவ் பிளேட் எடுத்துக்கிறோம். குவார்ட்டர் வேவ் பிளேட்டோட திக்னஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதை எடுத்துக்கிறோம். அவங்க கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பை ரெஃபரன்ஜன்ஸ். ஸோ அதனால தான் இங்கே del nu இஸ் ஈக்குவல் டு λ/4D. லாம்டா என்ன கொடுத்துருக்காங்க, 6 இன்ட்டு 10⁻⁵ டிவைடட் பை 4 இன்ட்டு டிங்கிற திக்னஸ் வந்து 0.003ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 003யை வந்து நம்ம 10⁻⁻3ன்னு எடுத்துக்கலாமா. அப்போது 6 இன்ட்டு 10⁻⁵ மேலே டிவைடட் பை 4 இன்ட்டு இந்த 0.003யை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா 3 இன்ட்டு 10⁻⁻3ன்னு எடுத்துக்குவோம். அப்போ இந்த -3 மேலே போகும்போது +3 ஆகும். அப்போ அங்கே -2 பேலன்ஸ் இருக்கும். ஸோ பேலன்ஸ் ஆன்சர் என்ன வரும்னா del nu இஸ் ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு 10⁻2 ஆர் இப்படி கொடுத்துருந்தாலும் எழுதலாம் 0.005. ஸோ இந்த கொஷினை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு இங்கே மினிமம் திக்னஸ்ங்கிறதுனால தான் இந்த குவார்ட்டர் வேவ் பிளேட் எடுத்துருக்கோம். ஓகேவா. மேக்ஸிமம் திக்னஸ் வரும்போது நம்ம ஹாஃப் வேவ் பிளேட் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு, if two circular discs A and B are the same mass but of radii r and 2r respectively, then the moment of inertia of A is. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு சர்க்குலர் டிஸ்க்கு, ஒன்று வந்து ஏ, இன்னொன்று பி. இதோட மாஸ் ரெண்டுமே சேம், ஏபியோட மாஸ் சேம். ஆனால் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏவோட ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிட்டோன்னா பியோட ரேடியஸ் 2r. இப்போ இது ரெண்டும் இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏவோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா என்ன, இதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க.
ஒரு டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 mr². இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஏவோட டிஸ்க் எடுத்துக்கிட்டோம்னா IA is equal to 1/2 m மாஸ் அதே தான் r², r தான் நமக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா பியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IB is equal to 1/2 மாஸ் சேம், பட் r வந்து என்ன சொல்லியிருக்கோம் 2r, அப்போ 2r ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன வரும் நமக்கு 4r² வரும். இதை நம்ம வந்து இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 4r² வருது இல்லையா, இதை ஜஸ்ட்டு பிரித்தோன்னா 4 தனியாக வச்சுட்டு 1/2 mr² எடுத்துக்கிட்டோம்னா இந்த 1/2 mr²ங்கிறது எதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் டிஸ்க் IAவோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ நம்ம என்ன போடலாம் IB is equal to 4 into IAன்னு போடலாமா, IB is equal to 4 into IAன்னு போடலாம். நமக்கு தேவை IA தான், ஐயோட மொமெண்ட் ஆஃப் அதாவது ஃபர்ஸ்ட் ஏ டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் கேட்டிருக்காங்க. அப்போ IA is equal to 1/4 IB. அப்போது நமக்கு ஆன்சரில் IA equal to 1/4 IBன்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு, சில சமயம் எப்படி கொடுத்துருவாங்க 1/4 that of B அப்படின்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சம்மு. ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த எர்த் ஃப்ரம் த சன் இஸ் L1. If 1 year of the earth is D days, 1 year of the another plane whose average distance from the sun is L2 will be. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சன்னுலேருந்து எர்த்தோட டிஸ்டன்ஸை L1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கான டைம் வந்து D days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து இன்னொரு இது சன்னுலேருந்து இன்னொரு பிளானட்டு அதோட டிஸ்டன்ஸ் L2ன்னு கொடுத்துட்டாங்க, அதோட டேஸ் அந்த வந்து 1 இயர் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன லா யூஸ் பண்ணுறோன்னா கெப்லர்ஸ் தேர்ட் லா. ஸோ கெப்லர்ஸ் தேர்ட் லா படி T² is directly proportional to r³. T² is directly proportional to r³. இதில் நமக்கு T வேணும்னா T is directly proportional to r⁻3/2. இந்த டேஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க, D' or T'/Tன்னு எடுத்துக்கலாம். நம்ம அங்கே Dன்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இது Dன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொன்று D' தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ D'/D is equal to செகண்டோட டிஸ்டன்ஸ் வந்து L2, அது எர்த்தோட டிஸ்டன்ஸ் L1. ஸோ L2/L1 ஹோல் பவர் 3/2. ஸோ நமக்கு தேவை அந்த செகண்ட் பிளானட்டோட டிஸ்டன்ஸ் தான். அப்போ D' இங்கே வச்சுக்கிட்டோம்னா D அங்கே கொண்டு போனோம்னா என்ன வரும்னா D' is equal to D into L2/L1 ஹோல் பவர் 3/2. ஓகேவா? ஸோ கொஷினை நல்லா படிச்சுட்டு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோங்கிறது தான் நமக்கு மெயின். A plane polarized light is incident on a piece of quartz cut parallel to the axis. அதுனாக்கா find the least thickness for which the ordinary and extraordinary ray combine to form a plane polarized light. இந்த parallel cut axisல கட் பண்ணுறது வந்து half wave plate. ஓகே, ஒரு பேரலல் போலரைஸ்ட் லைட் வந்து ஒரு குவார்ட்ஸ் பிளேட்டில் வந்து நம்ம இன்சிடெண்ட் ஆகுது, அது வந்து எப்படின்னா பேரலாக கட் பண்ணியிருக்கோம், அதோட திக்னஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நியூஓ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, நியூஇ கொடுத்துருக்காங்க, லேம்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஃபார்முலா D இஸ் ஈக்குவல் டு λ/2 நியூஇ மைனஸ் நியூஓ. லாம்டா 5 × 10⁻⁵. நியூஇ வந்து 1.5533 மைனஸ் நியூஓ வந்து 1.5442. ஸோ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு திக்னஸ் D கிடச்சிரும். ஸோ திக்னஸ் Dயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 27 மைக்ரோன் மீட்டர். குவார்ட்ஸை வந்து பேரலாக கட் பண்ணுறதுனால இங்கே வந்து நமக்கு இது ஹாஃப் வேவ் பிளேட்டுக்கான ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அதான் D = λ/2 × நியூஇ மைனஸ் நியூஓ.